இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாவட்டம் சத்திரம்பட்டி அருகே சீகுப்பட்டி கிராமம் சகாயம் நகரை சேர்ந்தவர் கண்ணன். இவருடைய மகன் மணிகண்டன். இவருக்கு வயது 35. இவர் ஒரு கட்டிட தொழிலாளி. இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் மணிகண்டனை விட்டு பிரிந்து தன்னுடைய பெற்றோருடன் சென்று விட்டார். இதனை அடுத்து மணிகண்டன் தன்னுடைய பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். மேலும் அதே ஊரை சேர்ந்த தூய்மை பணியாளர் 45 வயதான மயிலம்மாள் என்பவருடன் இவர் நெருங்கி பழகி வந்துள்ளார். இதனையடுத்து அந்த மயிலம்மாள் தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து மணிகண்டனுடன் தனி கொடுத்தனம் நடத்த தொடங்கிவிட்டார். மயிலம்மாளுடைய கணவர் மற்றும் உறவினர்கள் அவர்கள் 2 பேரையும் கண்டித்தனர். மேலும் மணிகண்டனுடைய உறவினர்கள் வயது மூத்த பெண்ணுடன் இருக்கக்கூடிய கள்ளத்தொடர்பை கைவிடுமாறு வற்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் சம்பவத்தன்று மணிகண்டனும் மயிலம்மாளும் தான் தங்கியிருந்த வீட்டை விட்டு வெளியேறினார்கள். மணிகண்டன் வீட்டில் ஆள் இல்லாததால் அவர்களை உறவினர்கள் தேடியிருக்கிறார்கள். அப்போது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்தில் இந்த கள்ளக்காதல் ஜோடி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது. இது குறித்து தகவல் அறிந்த சத்திரப்பட்டி போலீசார் அங்கு விரைந்து வந்தனர். 2 பேருடைய உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.